ஒரு 1.5 சென்ட் இடம் இருந்தாலும் அது கோயம்புத்தூருக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயங்க. அது பெருமையான விஷயமும் கூட. ஆனா அந்த 1.5 சென்ட் இடத்த கூட எந்த மாதிரி லொக்கேஷன்ல இருக்கு, எந்த ஏரியால இருக்கு அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு லே அவுட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் லொக்கேஷனுங்க. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல ஒரு எஜுகேஷனல் ஹப், அந்த மாதிரி ஒரு பிரைம் லொக்கேஷனில் தான் இன்னைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். கேஸ்டல் கிராண்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போறதில்ல. சைட் இன்சார்ஜ் பிரதர் கதிர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் கதிர். வணக்கம். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எங்க இடம் வாங்கினாலுமே அது அப்ரிசியேஷன் ஆகும் தான். ஆனாலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பர்டிகுலரா பெரிய வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில. கண்டிப்பா. இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க, லொகேஷனும் சொல்லிருங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கோயம்புத்தூர் டு துடிலூர் ரோடு தெரியாதவங்க யாருமே இல்லை. அந்த கோயம்புத்தூர் டு துடிலூர் ரோட்டில் ஜஸ்ட்டு உங்களுக்கு வெள்ளக்கிணர், என்ஜிஓ காலனி, இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனில், அதுவும் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே பிளாட்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நல்ல ஒரு சூட்டபிளான லொக்கேஷனாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸோட ஒரு சூப்பரான டெவலப்மெண்ட்ஸில், அதுவும் 4 ஏக்கரில் சூப்பராக டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னா அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கணும். நம்ம என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கோம்? நம்ம ப்ராஜெக்டில் மொத்தம் 4.5 ஏக்கரில் 79 சைட்டு பிரித்து கொடுத்துருக்குங்க. மினிமலாக 1.5 சென்ட்லேருந்து 3.5 சென்ட்டு, 4 சென்ட்டு, 5 சென்ட் வரைக்கும் நம்மளுக்கு தேவைக்கேற்ப கிளப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்டில் அம்யூனிட்டிஸ் ரொம்ப சான்ஸே இல்லைங்க. நம்ம ப்ராஜெக்டில் 2 கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்குங்க. வைடான தார் ரோட் ஃபெசிலிட்டி 33 23 ஃபீட்டில் தார் ரோட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பண்ணியிருக்குங்க. எந்த ஒரு லைட்லையுமே காம்பவுண்ட் வால் மட்டும்தான் பண்ணுவாங்க. நம்ம காம்பவுண்ட் வால் பண்ணி இபி சோலார் ஃபென்சிங் கொடுத்துருக்கோம். சிசிடிவி கேமரா, ட்ரீ பிளான்டேஷனு, வாக்கிங் ஏரியா, விநாயகர் கோயில்னு சொல்லி எல்லா டெவலப்மெண்ட்டுமே பக்காவாக டெவலப் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, சூப்பர். ஏன்னா கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம சொந்த இடம் இருக்கணும் அப்படிங்கிறது எதுக்காகனா, ப்ராப்பராக அம்யூனிட்டிஸ் எல்லாம் ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஏரியா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பக்காவாக டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இன்றைக்கே நீங்கள் வீடு கட்டி குடி வரீங்க அப்படின்னாலும் உடனே நீங்கள் குடி வந்துடலாம். அந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி, இது கரெக்டாக இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அப்படின்னா எந்தெந்த ஏரியாஸ்க்கெல்லாம் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்? கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட் வழியாக வந்தாலுமே நம்ம ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிக்கலாம். இன்னொரு வழி இருக்குங்க, கோவில்பாளையம் டு துடிலூர் வழியாக வந்தாலுமே நம்ம ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிக்கலாம். ஒரு 3 கனெக்டிவிட்டியோட மிட் பாயிண்ட்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா மத்தியிலே இருக்கிறங்காட்டி இந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாங்க. அதே மாதிரி சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி, ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு எவ்வளோ ஆப்டாக இருக்கும்? ஸ்கூல், காலேஜஸ், ஒரு பேங்க்குக்கு போகணுன்னா எப்படி போகிறது, அது சொல்லுங்கள். நம்ம ப்ராஜெக்ட் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் பக்கத்தில் இல்லைங்க, கார்பரேஷன் லிமிட்லேயே அமைஞ்சிருக்கு. நம்ம சரணமட்டம் தான் வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல் இருக்குது, டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குங்க. இதுவே காலேஜ் நடத்தினா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே ராமகிருஷ்ணா காலேஜ் இருக்குங்க, கங்கா நர்சிங் காலேஜ் இருக்குது. இது மாதிரி எல்லா லொக்கேஷன்லையுமே நீங்கள் ஈஸியாக இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி, அதுவும் கார்பரேஷன் லிமிட்லேயே நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, நான் முக்கியமாக கார்பரேஷன் லிமிட்டுங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய என்ஆர்ஐ பீப்புள்ஸ் எல்லாம் கேட்டது கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் சொல்லுங்கள், கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே தான் எங்களுக்கு வேணும், மேண்டேட்ரிங்கிற மாதிரி கேட்டாங்க. பிகாஸ் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வர்றப்ப பேசிக்காக எல்லா விஷயமும் கிடைக்கும். இன்னொன்று உங்களுக்கு சிட்டி ஆக்சஸ்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து, ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கேஸ்டல் கிராண்ட் உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன். ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் சரி, அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ தட் ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவோம். இதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் எப்படி பார்க்கலாம்? இந்த சைட் நம்ம கோயம்புத்தூர் லொக்கேஷனில் சரணம்பட்டி, என்ஜிஓ காலனி, வெள்ளக்கிணர், இந்த மாதிரி லொக்கேஷனில் ஒரு சென்ட்டோட காஸ்ட் எடுத்துட்டோம்னா ரொம்ப மோர் தென் 25 lakhs எபோவ் வந்துருங்க. நம்ம ப்ராஜெக்டோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் காஸ்ட்ல, அதுவும் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு லொக்கேஷன்ல பக்கத்தில் கொடுத்தங்காட்டி நம்மளுடைய சென்ட்டோட காஸ்ட்டு 1890 கொடுத்துட்டு இருக்குங்க. ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரா 1790க்கு இப்போ லிமிடெட் டைம் ஆஃபராக கொடுக்குறோம். ஒன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் விசிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நார்த், ஈஸ்ட், கார்னர் சைட் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்க, சூப்பர். லிமிட்டட் டைம் பீரியட் ஆஃபர். ஏன்னா
18,90,000 ரூபாய் துடியலூர் சரௌண்டிங்ஸ்குள்ள, துடியலூர்ல இருந்து ஆல் அரௌண்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்குள்ள நீங்க எங்க போனாலும் இன்னைக்கு அபவ் 20 lakhs per cent அப்படிங்கிறது நார்மல் ஆயிடுச்சுங்க. பட் இங்க இன்னைக்கு 18,90,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு 1 வீக் ஆஃபரா? இது எவ்வளவு நாள் ஆஃபர் இருக்கும்? இது லிமிடெட் டைம் ஆஃபர் தாங்க. ஒரு 1 வீக் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப லிமிடெட் பீரியட் ஆஃபரா பெர் சென்ட் 17,90,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க வாங்கும் போதே ஒரு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கிக்கலாங்க. எல்லா ஃபேசிங்லயும் சைட் இருக்கா? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நார்த், ஈஸ்ட், கார்னர் பிளாட் எல்லாமே இருக்குங்க. எல்லாருமே கார்பரேட் லிமிட்ல இடம் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சிட்டி லிமிட்லேருந்து கொஞ்சம் ரொம்ப மைக்ரேட்டாக இருக்கும். நம்ம ப்ராஜெக்டோட பியூட்டியே துடிலூர், என்ஜிஓ காலனி இந்த மாதிரி லொக்கேஷனில், ஒரு மிடில் ஆஃப் தி லொக்கேஷனில், அதுவும் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளேயே இருக்கிறங்காட்டி இந்த ப்ராஜெக்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ராஜெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் பேசிக்காக என்ன பிளான் இருக்குது நமக்கு? இப்போ நம்ம எல்லாருமே இடம் விற்கிறத மட்டும் தான் மோட்டிவாக பண்ணுவாங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 BHK வில்லாஸ், கஸ்டமைஸ் வில்லாஸ் வந்து 75 lakhs நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும். ஓகே, இதுவே நீங்கள் 3 BHK எடுக்கிற மாதிரி இருந்தால் 95 lakhsக்கு அதுவும் கஸ்டமைஸ் வில்லாஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தயாராக இருக்கும். இல்லை நீங்கள் இடமா அக்வயர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்ஜினியர் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலுமே பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியிலே இருக்கிறங்காட்டி நீங்கள் ரெண்டல் பேசஸில் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வாடகை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஓன் பர்பஸ்க்கு வீடு கட்டுற மாதிரி இருந்தாலுமே இந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல லொக்கேஷனாக இருக்கும். ஓகேங்க, ஜஸ்ட் இங்கேருந்து 10 நிமிஷத்துல நம்ம கீரனத்தம் ஐடி பார்க்கும் ரீச் ஆயிடலாம். ஐடி பார்க்கும் பக்கம் தாங்க. கீரனத்தம் சில்சஸ் ஐடி பார்க்கு, அது போக ஸ்கூல்ஸு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப பஸ் ஸ்டாண்டே நம்ம ஒரு ஜஸ்ட் வாக்கபிள்லேயே நம்ம ரீச் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ நேரம் இன்ஃபர்மேஷன் கூட தேவையில்லை. ஏன்னா கோயம்புத்தூரில் நீங்கள் துடிலூர் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கனாலே இங்கே என்னென்ன ஷோரூம்ஸ் இருக்குது, எங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது, என்னென்ன ஸ்கூல் காலேஜஸ் இருக்குதுன்னு இன்றைக்கி எல்லாமே நமக்கு வந்து கூகுளே சொல்லிடுது. ஸோ துடிலூருக்கு நியர்பையில் சேம் டைம் வெள்ளக்கிணறு அண்ட் அதே மாதிரி என்ஜிஓ காலனி இந்த சரௌண்டிங்ஸ்குள்ளே கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை உங்களோட வீடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 75 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் 2 BHK, 95 lakhsல 3 BHK இன்க்ளூடிங் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ப்ராஜெக்ட்டில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டியுமே அமைச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் லேண்டுக்கு லோன் போகிற மாதிரி இருந்தால் 75%, லேண்ட் கம் பில்டிங்கோட லோன் போகிற மாதிரி இருந்தால் 90% நம்ம பேங்க் லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம். ஓகேங்க, அப்புறம் என்னங்க, கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள சொந்த வீடு இல்லை சொந்த இடம் அப்படின்னு எப்படி பார்த்தாலுமே எல்லா பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து இன் அண்ட் அவுட் கஸ்டமருக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை நீங்கள் நேரில் வந்து சைட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கதிர் சாரோட நம்பர் நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.